Taste the Daily. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், இப்போ இந்த தேர்தலுடைய முடிவுகள் டெல்லியில் காங்கிரஸ் கொண்டாட்ட ஏற்பாடுகளுக்கு தயாராக இருக்கு, பாஜகவும் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க இருக்கக்கூடிய இடம் எது? டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்ன? வணக்கம். அதாவது இந்திய தேசம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்திலே எண்ணப்பட இருக்கின்றது. பிரதமர் மோடி 3வது முறையாக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாரா? முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவினுடைய அந்த சாதனையை அவர் சமன் செய்வாரா? காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பறிகொடுத்த ஆட்சியை மீண்டும் மீட்டெடுக்குமா பாரதிய ஜனதாவிடமிருந்து? இப்படி பல்வேறு கேள்விகள் அணிவகுத்து நிற்கின்றன. கடந்த 6 வாரங்களுக்கும் மேலாக இந்தியாவினுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்ற இந்திய மக்களினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பரிதவிப்புகளுக்கும் இன்னும் சற்று நேரத்திலே விடை கிடைக்க இருக்கின்றது. இன்று காலை 8 மணிக்கு நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும், அதுதான் விதிமுறை. தபால் வாக்குகள் முதல் 30 நிமிடங்களுக்கு எண்ணப்படும். அதன் பிறகு 30 நிமிடத்திற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கின்றார். இது எல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எல்லாம் முழுமையாக எண்ணி முடிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் ரேண்டமாக 5 விவிபேட் இயந்திரத்தில் பதிவான அந்த விஷயங்கள்லாம் எண்ணப்பட்டு சரிபார்க்கப்படும். அந்த ஒப்புகை சீட்டோடு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்று அது சரிபார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் தற்போது இருக்கக்கூடிய இடம் என்பது டெல்லியில் உள்ள பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நான் தற்போது இருக்கிறேன். எல்லாருடைய கவனமும் இங்கு பாஜகவை நோக்கி திரும்பி இருக்கின்றது. ஏனென்றால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சரி, பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருப்பதால் பாஜக முகாம் உற்சாகம் அடைந்திருக்கின்றது. இங்கே நம்ம பார்க்கலாம் கார்கே, இப்போது வெற்றி கொண்டாட்டங்களுக்கு பாஜக தயாராகி வருகிறது. சமையல் செய்வதற்கான பணிகளில் ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள், அதே போல் ஊடகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் உணவு வழங்குவது, அதேபோல் இனிப்புகள் தயாரிப்பது போன்ற பணிகளில் பாஜக முகாம் மிக ஆர்வமாக மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அந்த 3000 வேட்பாளர்களுடைய வெற்றி தோல்வி என்ன என்பது இன்னும் சற்று நேரத்திலே தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். நாடாளுமன்றத்திற்கு அதிக தொகுதிகளை வழங்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்கிறது. மொத்தம் 80 மக்களவை தொகுதிகள் அங்கு இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 75 மாவட்டங்களில் 81 வாக்கு மையங்களிலே அந்த வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் என்பது நடைபெற இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக நாட்டிலேயே அதிக எம்பிக்களை வழங்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்கிறது. இங்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணும் அறைகளிலே வாக்கு என்பது எண்ணப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகாக மேற்கு வங்கத்தில் மொத்தம் 42 மக்களவை தொகுதி, இங்கு 55 வாக்கு எண்ணும் மையத்திலே வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றது. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை 40 மக்களவை தொகுதி, இங்கு 33 வாக்கு எண்ணும் மையங்களிலே வாக்குகள் என்பது எண்ணப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வாக்கு எண்ணக்கூடிய மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நேற்று தெரிவித்திருக்கின்றார். முதல் 2, 3 முதல் அடுக்கிலே மத்திய ஆயுத காவல் படையினர், இரண்டாவதாக ஆயுதம் ஏந்திய மாநில காவல்படையினர், 3வது அடுக்கிலே உள்ளூர் காவல்துறையினர் உள்ளிட்ட 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா மேற்கு வங்கத்தில் எப்போதுமே தேர்தல் வன்முறைக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலம் தான் மேற்கு வங்கம். தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பு முடிவுகள் வெளியான பிறகு ரொம்ப அதிக அளவில் வன்முறைகள் எல்லாம் நடக்கும். அண்மையில் தான் சந்தோஷ் காலியில் வன்முறை நடந்து முடிஞ்சிருக்கு. 2021 மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு கூட இதே மாதிரி தான் மிகப்பெரிய வன்முறைகள் ஒரு வார காலத்திற்கு நடைபெற்றது. அதனால் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் மட்டும் தேர்தல் முடிஞ்சு ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் கூட 400 ஆயுதமேந்திய மத்திய காவல் படையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை தடுப்பதற்காக இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கார்கே, Taste the Daily.